Hello students, 10th Max Half-Yearly Examsல படிக்க வேண்டிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2 மார்க் கொஷின், 5 மார்க் கொஷின், 8 மார்க்ஸில் என்னென்னலாம் பார்க்கணும் இது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹாஃப்-இயர்லி எக்ஸாம்ஸில் நீங்கள் லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்ப்பீங்க இல்லையா? ஸோ அந்த லாஸ்ட் மினிட் கொஷின்ஸ் தான் நான் உங்களுக்கு பிஃபோராகவே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் படிக்கும் பொழுது கண்டிப்பாக 100க்கு 95 அபவ் கன்ஃபார்ம் ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் 1 மார்க் கொஷின் உங்கள் புக் பேக்கில் இருக்க எல்லா 1 மார்க்ஸும் பக்காவாக தயாராகிக்கோங்க. அது போக கிராஃபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃப் ஆஃப் வேரியேஷன், குவாட்ராட்டிக் கிராஃப் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 2 பேட்டர்னில் இருக்க கிராஃபில் ஒரு எக்ஸசைஸை நீங்கள் பக்காவாக தயாராகிடுங்க, சரிங்களா? ஸோ என்னை பொறுத்தவரையும் கிராஃப் ஆஃப் வேரியேஷனில் இருக்க எக்ஸாம்பிள் சம், எக்ஸசைஸ் சம் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே 8 மார்க்ஸ் கன்ஃபார்ம் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ குவாட்ராட்டிக் கிராஃபில் வந்து உங்களுக்கு 2 மாடல் இருக்குது. ஸோ அந்த 2 மாடல்லேருந்து எந்த மாடல் வேணால் வரலாம். ஸோ அதை விட பெட்டர் கிராஃப் ஆஃப் வேரியேஷன் நீங்கள் பார்த்துக்கோங்க, புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி ஜாமெண்ட்ரியை பொறுத்தவரையும் உங்களுக்கு 3 மெத்தடு இருக்குது. சிமிலர் ட்ரையாங்கிள், டேஞ்சன்ட்டு, இன்னொரு மெத்தடு. ஸோ இந்த 3 ஜாமெண்ட்ரியில் கண்டிப்பாக வந்து 2 ஜாமெண்ட்ரி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ எனி 2 ஜாமெண்ட்ரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாமெண்ட்ரிலையும் 8 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ 16 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாமா? அதே போல் 1 மார்க் கொஷின்ஸும் உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் இருக்க புக் பேக்கில் இருக்க 1 மார்க்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக ஈஸியாக எல்லா 1 மார்க்ஸும் அட்டன் பண்ண முடியும். ஓகே, ஸோ 2 மார்க் கொஷின்ஸில் 5 மார்க் கொஷின்ஸில் எப்படி ஃபுல் மார்க்ஸ் வாங்குறது அப்படின்றது இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு 5 மார்க்ஸ் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் 2 மார்க்ஸ் சொல்கிறேன். டாப் 20 கொஷின்ஸ் தான் சொல்லியிருக்கேன். ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த கொஷின்ஸ் எப்படி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 நடந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம், செகண்ட் மிட்டம் எக்ஸாம், குவார்ட்டர்லி எக்ஸாம், இந்த 3 எக்ஸாம்ஸ்லேயும் மெயினான டிஸ்ட்ரிக்டில், அதாவது ஒரு டாப் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஷின் பேப்பர் எடுத்து அந்த கொஷின் பேப்பர்ஸில் ரிப்பீட்டடாக காமனாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் கேட்ட கொஷின்ஸும் சொல்லியிருக்கேன். அது போக பப்ளிக் எக்ஸாம்ஸில் ப்ரீவியஸ் இயரில் 2023, 24, 25 இந்த 3 இயர்ஸில் பப்ளிக்கில் கேட்ட 5 மார்க்ஸ் அண்ட் 2 மார்க்ஸ் அதெல்லாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சென்டம் எடுக்கணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக முடியும். கம்பல்சரி கொஷின் மட்டும் ட்விஸ்ட் வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு மார்க் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கன்ஃபார்ம் 95 அபவ் கன்ஃபார்ம் ஸ்கோர் பண்ண முடியும். என்னென்ன இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோமா? டாப் 20 கொஷின்ஸில் ஃபஸ்ட்டு 5 மார்க்ஸ் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் சாப்டரில் எக்ஸசைஸ் 1.1ல் கொஷின் நம்பர் 6, 7, எக்ஸாம்பிளில் 1.3ல் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன், இந்த 2 சப்டிவிஷன் நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 1.4ல் கொஷின் நம்பர் 2, 9, 10 இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் இந்த செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர், எ டேபிள், ஆரோ டயக்ராம், கிராஃப் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதே பேட்டர்னில் இருக்க கொஷின்ஸ் தான் அது. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதில் 1.18ம் 1.11ம் இம்பார்ட்டன்ட். அது அடுத்தது பார்த்தீங்கன்னா 1.4ல் எக்ஸசைஸ் 1.4லேயே கொஷின் நம்பர் 9 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ ஆஃப் எஃப் ஆஃப் 3, எஃப் ஆஃப் 6 இதெல்லாம் கொஷின் கொடுத்துருப்பாங்களே, அந்த சம்ஸும் அதோட எக்ஸாம்பிள் சம்ஸும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 9th சம், 10th சம் ரெண்டும் ஒரே மெத்தட் தான். ஸோ இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.5ல் பாருங்கள், உங்களுக்கு 8th சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எஃப் டாட் ஜி close the bracket of h is equal to f dot open the bracket g dot h இதை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க, ஷோ தட் சொல்லி சம்ஸ் வரும். ஸோ இதே மெத்தடில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம் 1.23, 1.24 இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது பார்த்தோன்னாக்கா உங்களுக்கு நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸில் எக்ஸசைஸ் 2.5ல் கொஷின் நம்பர் 7, 11, 12 இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் இருக்க அந்த 11th சம் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்னு ஒரு சம் வரும், அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே பேட்டர்னில் உங்களுக்கு எக்ஸாம்பிள் 2.29ல் ஏபி சம் ஆஃப் 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம் இஸ் 28 வரும். ஸோ அதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது 2.30 இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 2.8ல் கொஷின் நம்பர் 6ல் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன் 2 சப்டிவிஷன் இருக்கும். அதில் இந்த செகண்ட் சப்டிவிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3 + 33 + 333 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா 0.4 + 0.44 + 0.444 வரும். ஸோ இந்த 2 சப்டிவிஷன் நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கவங்க அந்த கொஷின் நம்பர் 6ல் செகண்ட் சப்டிவிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எக்ஸாம்பிள் 2.51ல் 5 + 55 +
555 sum of series. இந்த சம்மும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மிஸ் பண்ணாமல் படிங்க. அடுத்தது எக்ஸசைஸ் 2.9ல கொஸ்டின் நம்பர் 6 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரேகா has 15 square color papers of sizes வரும் இல்லையா, அந்த ரேகா சம் கண்டிப்பாக கேட்பாங்க. நிறைய பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஷின். ஸோ அதை நம்ம மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து எக்ஸசைஸ் 2.1ல ஒரு சம் உங்களுக்கு சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். ஹெச்சிஎஃப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6th சம், அது வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ ஆல் சப்டிவிஷன் பார்த்துக்கோங்க. அந்த பேட்டர்னில் இருக்க எக்ஸாம்பிள் 2.6ம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. ஸோ அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது எக்ஸசைஸ் 3.2ல எக்ஸாம்பிள் சம் 3.10 3.11 அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது 3.2ல ஃபஸ்ட்டு சம் ஜிசிடி, அதை நல்லா பார்த்துக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஜிசிடி கன்ஃபார்ம் கேட்பாங்க. இது பப்ளிக்லேயே கேட்கக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். அடுத்தது 3.8ல உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் இருக்கு இல்லையா, அதில் ஃபுல்லாக எல்லா சம்ஸும் பாருங்கள். எக்ஸசைஸும் பார்க்கணும், எக்ஸாம்பிள் சம்ஸும் பார்க்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. அடுத்தது 3.19ல 11th கொஷின், 12th கொஷின், 13th கொஷின், அதாவது மேட்ரிசஸில் இது எல்லாமே 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. எக்ஸாம்பிள் 3.71 3.72 இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். ஓகே, ஸோ அல்ஜிப்ராவை பொறுத்த வரையும் உங்களுக்கு டாப் மோஸ்ட் 5 மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஹெச்சிஎஃப் கேட்பாங்க, ஜிசிடி கேட்பாங்க, ஸ்கொயர் ரூட் கேட்பாங்க, அதுக்கடுத்து மேட்ரிசஸ்லேருந்து ஒரு சம் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ். ஸோ இதில் இருந்து கன்ஃபார்ம் உங்களுக்கு 2 5 மார்க் கொஷின்ஸ் வந்துடும். புரிஞ்சுதுங்களா? அதுக்கடுத்தது ஜாமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா தியரம் வந்து, தியரமில் வந்து உங்களுக்கு தேல்ஸ் தேரம், அதாவது பிபிடி பேசிக் ப்ரொபோர்ஷனலிட்டி தேரம் இல்லை தேல்ஸ் தேரம் சொல்லுவாங்க, அந்த தேரம் பார்த்துக்கோங்க. அடுத்தது பைதாகரஸ் தேரம், அடுத்தது ஆங்கிள் பைசெக்டார் தேரம். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 3 தேரம் பார்த்தீங்கன்னாவே போதும், 3த்துலேருந்து கண்டிப்பாக 1 வந்துடும். ஸோ ஈஸியாக ஜாமெண்ட்ரியில் நீங்கள் 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸசைஸ் 1.லேருந்து ஒரு சம், 1.1லேருந்து ஒரு சம், 1.4லேருந்து ஒரு சம், 1.4ல உங்களுக்கு 2 மெத்தட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த 2 மெத்தடு, அடுத்தது 1.5ல ஒரு சம். இந்த 4 மெத்தட்ல இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு 2 கொஷின் கேட்டுருவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சாப்டர் 1ல உங்களுக்கு 2 கொஷின்ஸ் கேட்டுடுறாங்க. சாப்டர் 2ல அதே போல் அந்த ரேகா சம், அடுத்தது சம் ஆஃப் சீரீஸ், அடுத்தது HCF இந்த சம்ஸ்லாம் கேட்டுடுறாங்க. அடுத்தது ஏபியிலேருந்து ஒரு கொஷின் வந்துடும். ஸோ இதிலேருந்து உங்களுக்கு 2 கொஷின் கேட்குறாங்க. ஸோ ஈஸியாக வந்து அதிலேருந்தும் நீங்கள் அழகாக அட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி 3rd சாப்டரில் ஜிசிடி, ஸ்கொயர் ரூட்டு, மேட்ரிசஸ் இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா தியரமில் கண்டிப்பாக ஒரு தியரம், இங்கே ஒரு 5 மார்க்ஸ் பாருங்கள். இதிலேயே வந்து நமக்கு ஒரு 6-7 கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ ஈஸியாக வந்து நம்ம 5 மார்க்ஸ் கொஷின் எல்லாமே அட்டன் பண்ணிடலாம். அடுத்தது எக்ஸசைஸ் 5.1ல வந்து கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரியில் 5th சம் 6th சம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் 5th சம்மில் வரும். 6th சம் பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் கேன் கொடுத்துட்டு ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் கேட்பாங்க. அதே பேட்டர்னில் எக்ஸாம்பிள் 5.6ல உங்களுக்கு ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் சம் வரும். அதே மாதிரி மேட்ரிசஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.19ல 11th 12th 13 இந்த 3 சம்மில் 11th சம் a² - a+d into a = bc - ad inverse 2 இது வந்து ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு கொஷின். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து 12th சம் பார்த்தீங்கன்னா ab பவர் ஆஃப் AB transpose is equal to B transpose A transpose இது வந்து ப்ரூவ் பண்ணணும். அதுவும் இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்தது வந்து 13th சம் பார்த்தீங்கன்னா a² - 5a + 7 inverse 2 is equal to 0 இதை ப்ரூவ் பண்ணி எழுதணும். ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில் எக்ஸசைஸ் 5.3ல 9th சம் இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 6.2ல ட்ரிக்னாமெண்ட்ரியில் கொஷின் நம்பர் 2, 3, 5, 6 இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 6.21 நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து 6.3ல 4th சம் 5th சம் வெரி இம்பார்ட்டன்ட். இல்லை 5th சம் ஷோ தட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்டெப்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4h by √3m வரும். வெரி 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 இம்பார்ட்டன்ட் சம். 6.3ல 5th கொஷின், அதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 6.4ல கொஷின் நம்பர் 1, 4, 5 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டார் போட்டதெல்லாம் ஸ்லோ லேர்னர்ஸ் மிஸ் பண்ணாமல் படிங்க.
எக்ஸாம்பிள் 6.31ல ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.4ல் ஃபுல்லாகவே ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் டிப்ரெஷன்லேருந்து ஒரு சம் கேட்டுருவாங்க. ஸோ அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸசைஸ்லேருந்து 2 மார்க்ஸ்லேருந்து ஒரு சம் வந்துடும், 5 மார்க்ஸ்லேருந்து ஒரு சம் கேட்டுருவாங்க. எக்ஸசைஸ் 7.2ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் சம்மும் 10th சம்மும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் 10th சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மென்சுரேஷனில். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் 7.23ல வால்யூம் ஆஃப் த ஃப்ரஸ்ட்ரம். இந்த ஃப்ரஸ்ட்ரம்ல இருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க, மிஸ் பண்ணாமல் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது 7.3லேருந்து ஃபர்ஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், 5th கொஷின் பார்த்துக்கோங்க. அதில் செகண்ட் ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதாவது நாதன் வரும் ஒரு சம்மு. ஸோ மென்சுரேஷனில் அந்த செகண்ட் கொஷின் நாதன் சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதுவுமே பப்ளிக்கில் கேட்ட கொஷின். அதுக்கடுத்தது 7.24, 7.26 இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ் 5 மார்க்ஸில். அடுத்தது 7.4ல் கொஷின் நம்பர் 2, 4, 6, 7 இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 7.31 நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது 8th சாப்டரில் 8.3ல 7th சம், 8th சம், 9th சம் வெரி இம்பார்ட்டன்ட். 8.4ல் 6th sum, 7th sum, 8th sum, 12th sum. Example 8.28, 8.30, 8.31 இதெல்லாம் very very important. அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 8.30ல find the probability ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு student opted for NCC but not NSSன்னு ஒரு சம் வரும். அது கண்டிப்பாக வந்து 5 மார்க்ஸில் கேட்க சான்சஸ் இருக்குது. அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 5 மார்க்ஸில் நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து நீங்கள் 10 5 மார்க்ஸில் 9 5 மார்க்ஸ் 100% அட்டன் பண்ணிடலாம். ஏன் அந்த ஒரு 5 மார்க்ஸ் நான் சொல்லலை அப்படின்னா கம்பல்சரி கொஷின்ஸில் எப்படி வேணால் டஃப்பாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது ஈஸியாக வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதில் 50 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். 10 சம்மும் அட்டன் பண்ணி கஷ்டமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதில் 45 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். புரிஞ்சுதுங்களா? ஸோ கிராஃப் ஜாமெண்ட்ரிக்கும் ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு ஐடியா கொடுத்துட்டேன், 1 மார்க்ஸுக்கும் ஐடியா கொடுத்துட்டேன், 5 மார்க்ஸுக்கும் ஐடியா கொடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 2 மார்க்ஸில் எப்படி பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறதுன்னு பார்த்துருவோம். சாப்டர் 1 எடுத்துக்கோங்க. சாப்டர் 1ல் உங்களுக்கு 2 மார்க் கொஷின்ஸ் வந்து 2 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதாவது எனி 2ன்னு கேட்க மாட்டாங்க, மொத்தமாக கொடுத்துட்டு அதிலிருந்து நம்ம வந்து குறிப்பிட்ட கொஷின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதிலே வந்து கம்பல்சரி கொஷின்ஸ் கேட்பாங்க. எக்ஸசைஸ் 1.1ல் ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், தேர்ட் சம், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து 1.2ல் கொஷின் நம்பர் 1, 2, 3 இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிளில் ரிலேஷனில் 1.5 இம்பார்ட்டன்ட். அடுத்தது 1.4ல் 4th, 5th, 6th சம் இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 1.13, 1.15, 1.17 இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே ஃபங்க்ஷனில் கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கடுத்து காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா 1.5ல் கொஷின் நம்பர் 2, 3, 4 இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 1.21, 1.22 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாப்டர் 2ல் வந்து 2 மார்க் கொஷின், இதுவும் 2 கொஷின் கேட்குறாங்க இந்த சாப்டர்லேருந்து. 2.2ல் 4th சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2.4ல் 4, 5 இம்பார்ட்டன்ட். 2.5ல் 4, 5, 8 இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிளில் 2.26 இம்பார்ட்டன்ட். 2.7ல் தேர்ட் சம் இம்பார்ட்டன்ட் ஜிபியில். எக்ஸாம்பிளில் 2.42 இம்பார்ட்டன்ட் ஜிபி. 2.8ல் 4th சம் இம்பார்ட்டன்ட். இதெல்லாமே உங்களுக்கு 2 மார்க்ஸில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய முக்கியமான சம்ஸ், மிஸ் பண்ணாதீங்க. அடுத்த தேர்ட் சாப்டர் அல்ஜிப்ராவில் பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷின், 2 கொஷின்ஸ் வருது. ஸோ எக்ஸசைஸில் 3.4ல் ஃபர்ஸ்ட் சம்மில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன் நல்லா பாருங்கள். அடுத்து செகண்ட் சம்மில் ஃபுல்லாகவே எல்லாமே சம் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் சம் 3.14 வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு 3.7ல் எக்ஸசைஸில் ஃபர்ஸ்ட் சம்மில் ஃபஸ்ட்டு 2 சப்டிவிஷனும் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 3.19 வெரி இம்பார்ட்டன்ட். 3.9ல் ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், செகண்ட் சம்மில் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து சப்டிவிஷன். இந்த 4 சப்டிவிஷன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 3.13ல் ஃபர்ஸ்ட் சம்மில் 3 சப்டிவிஷன், நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது மேட்ரிசஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.17, 18, 19 இந்த 3 எக்ஸசைஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்டுடுறாங்க மேட்ரிசஸ்லேருந்து. அதாவது 3.17ல் 1 to 6, 1, 2, 3, 4, 5, 6 எல்லா சம்ஸும் பார்க்கணும், வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸில். 3.18ல் 1, 2, 4 இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 3.63, 3.64 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3.19ல் 6th சம், 7th சம், 8th சம், 9th சம், 10th சம் இது எல்லாமே பார்க்கணும். எக்ஸாம்பிளில் 3.69 வெரி இம்பார்ட்டன்ட்.
3.18ல உங்களுக்கு தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸில் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதை வந்து நான் உங்களுக்கு 5 மார்க்ஸில் சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 5th சாப்டரில் வந்து 2 கொஷின்ஸ் கேட்குறாங்க 2 மார்க்ஸில். 5.1ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், ஃபர்ஸ்ட் சம்மில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், தேர்ட் சம்மில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். 5.2ல தேர்ட் சம், 5th சம், 6th சம். எக்ஸாம்பிள் 5.9, 5.10, 5.11 இம்பார்ட்டன்ட். 5.3ல கொஷின் நம்பர் 2, 4, 6, 7, 8, 10 இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் சம்மில் 5.19 இம்பார்ட்டன்ட், 5.21 இம்பார்ட்டன்ட், 5.25 இம்பார்ட்டன்ட், 5.26 இம்பார்ட்டன்ட். 5.4ல ஃபர்ஸ்ட் சம், தேர்ட் சம், ஃபோர்த் சம் இம்பார்ட்டன்ட். அதில் ஃபர்ஸ்ட் சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டார் போட்ட கொஷின்ஸ்லாம் ஸ்லோ லேர்னர்ஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மற்றவங்க எல்லா சம்ஸுமே பாருங்கள். எக்ஸாம்பிள் சம்ஸ் 5.30லேருந்து 5.33 வரையும் இம்பார்ட்டன்ட். ஸோ 5.30, 5.31, 5.32, 5.33 எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில் பார்க்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். 6th சாப்டர் ட்ரிக்னாமெட்ரியில் 2 மார்க்ஸில் ஒரு கொஷின் கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா இந்த 6th சாப்டரில் ரொம்ப குறைஞ்ச 2 மார்க்ஸ் தான் இருக்குது. 6.1ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்டில் செகண்ட் சப்டிவிஷன், தேர்டில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். எக்ஸாம்பிள் சம்னா 6.1லேருந்து 6.6 வரையும் எல்லா சம்ஸுமே பார்க்கலாம். 6.1, 6.2, 6.3, 6.4, 6.5, 6.6 இதெல்லாமே பாருங்கள். 6.2ல ஃபர்ஸ்ட் சம், எக்ஸாம்பிளில் 6.19, 6.20. அடுத்து 6.3ல ஃபர்ஸ்ட் சம், எக்ஸாம்பிளில் 6.26. இதெல்லாம் 2 மார்க் கொஷின். ரொம்ப குறைச்சலாக தான் இருக்குது 6th சாப்டரில். ஸோ இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க. ஸோ இந்த சம் வரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அழகாக ஒரு கொஷின் அட்டன் பண்ணிடலாம். 7th சாப்டரில் 2 மார்க் கொஷின்ஸில் 2 கொஷின்ஸ் கேட்குறாங்க. 7.2 எக்ஸசைஸில் 6th 7th சம் இம்பார்ட்டன்ட். அதில் 7th வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா 7.2, 7.6, 7.8, 7.9, 7.10, 7.13, 7.15, 7.19, 7.20 இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 7.4ல ஃபர்ஸ்ட் சம் இம்பார்ட்டன்ட். சாப்டர் 8ல 2 மார்க் கொஷின், 2 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதில் எக்ஸாம்பிள்ஸில் 8.1, 8.2, 8.3 பார்த்துக்கோங்க. 8.1ல 1, 2, 3 வெரி இம்பார்ட்டன்ட். 8.2ல ஃபர்ஸ்ட் சம் இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா 8.15 வெரி இம்பார்ட்டன்ட். 8.3ல 1, 2, 4, 10 இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிளில் 8.18, 8.20, 8.22, 8.23 இம்பார்ட்டன்ட். 8.4ல 1லேருந்து 5 வரையும் எல்லா சம்மே பாருங்கள். எல்லாமே 2 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட். ப்ராபபிலிட்டியில் எக்ஸாம்பிள் 8.26, 8.29, 8.31 இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எப்படி பார்த்தீங்க அப்படின்னாலும் 2 மார்க் கொஷின்ஸில் கம்பல்சரி மட்டும்தான் உங்களுக்கு டெஸ்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி ஈஸியாக நீங்கள் வந்து சாய்ஸில் அழகாக நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா கொஷின்ஸும் அட்டன் பண்ணிடலாம். இது எப்படி இவ்வளோ குறைச்சலாக கொடுத்துருக்கீங்க, எப்படி இது சாத்தியம் அப்படின்னு நம்புறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஷின் நான் கொடுத்தது எல்லா 5 மார்க்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டாப் 20 கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் மற்ற சம்ஸை பாருங்கள். ஆனால் மற்றதை பார்த்துட்டு இதை பார்க்காம விட்டுறாதீங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை பார்த்தவங்க கண்டிப்பாக சென்டம் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கம்பல்சரி ஈஸியாக வந்தது அப்படின்னா, கம்பல்சரி கஷ்டமாக இருந்தால் மட்டும்தான் ஒரு 5 மார்க்ஸ் வந்து நமக்கு கொஷின் மார்க்காக இருக்கும். ஸோ 90லேருந்து 95 கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். கான்ஃபிடெண்ட்டாக படிங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க ஒரு லைக் கொடுத்துட்டு ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. 10th வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். சயின்ஸ் போடலாமா, தமிழ் போடலாமா, சோஷியல் போடலாமா, அடுத்து என்ன வீடியோ அப்படின்றத ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது உடனுக்குடனே அதுக்கான நோட்ஸ் ரெடி பண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. தேங்க்யூ.